Hey guys, Flipkart அவங்களோட பிக் பில்லியன் டே சேலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஆஃபராக இருக்க போகுது. அதுவும் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வர 26ஆம் தேதி இயர்லி ஆக்சஸும் 27ஆம் தேதி ரெகுலர் யூசர்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி. சரி, இந்த ஆஃபரில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது இந்த ஆஃபரை இன்னும் சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி என்னென்ன விஷயங்கள்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டோன்ட் நீட் டோன்ட் பை. அதாவது உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க, தேவையில்லைன்னா பை பண்ணாதீங்க. நிறைய டைமில் நிறைய நல்ல ஆஃபர்ஸ் வரும். அந்த டைமில் நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிச்சிருவோம், விலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக. பின்னாடி தான் தெரியும் அது நமக்கு தேவையே படாதுன்னு. ஒரு சில நேரங்களில் பின்னாடி தேவைப்படும் அப்படின்றதுக்காக வாங்குவோம். அந்த டைம்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் தெரியும் இதை விட பெட்டராக ஒன்று இருக்குது, அது இதை விட இன்னும் கம்மி ப்ரைஸில் இருக்கும், இல்லை கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸில் இருந்தாலுமே இதை விட பெட்டரான ஒன்று வாங்கிடலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க, தேவையில்லைன்னா பை பண்ணாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் ஐஃபோன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ஐஃபோன்ஸ் இந்த ஆஃபரில் வரப்போகுது, சரிங்களா? ஸோ பெஸ்ட் ஆஃபரில் கிடைக்கிறதுனால ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைனா நான் மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி அப்படி இல்லைனாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபரில் ஒரு மொபைல் வருது, இந்த மொபைலை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பெரிய ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளஸ் அல்லது ப்ரைம் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும். அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஷிப், ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளஸ் மெம்பர்ஷிப். ஏன்னா இந்த ரெண்டு யூசர்ஸ்க்கும் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிரும். இதனால என்ன நடக்கும்னா எல்லாருமே ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம ப்ளஸ் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் இல்லாதனால நமக்கு ஒரு நாள் லேட்டாக வரும்போது நம்ம எதிர்பார்த்த ஆஃபர் இல்லாமலே போயிடும். ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது ஒரு நல்ல ஆஃபராக இருக்கிற பட்சத்தில் யோசிக்காதீங்க. அமேசான் பிரைம் குறைஞ்சது 299 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வருஷத்துக்கே வந்து ஷாப்பிங் பேக் வந்து 399 ரூபாய் இருக்குது. அதை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஃப்ளிப்கார்ட் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ரெகுலராக பை பண்ணுறீங்கன்னா தானாக ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆகிவீங்க. இல்லை அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் இயர்லி ஆக்சஸ் டிக்கெட்டை பை பண்ணும். அது எப்படா பை பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா அதுக்கான லிங்கை நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் லிங்க் வந்தவொடனே ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வராது, ஒரு 50 சூப்பர் காயின் அல்லது 50 ரூபா பே பண்ணுற மாதிரி தான் வரும். அடுத்து ப்ரைஸ் ட்ராக்கிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆஃபர்ஸ்க்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விலையை ரொம்ப அதிகப்படுத்தி வச்சிடறாங்க. ஸோ அப்படியே ஆஃபர் டைமில் கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட நமக்கு விலை கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு இந்த நத்திங் ஃபோனை பார்த்தீங்கனாலே இப்போ 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, சரிங்களா? ஆனால் அதிகமாக இந்த ஃபோன் இருந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் கீழே தான். இந்த பிரைஸ் சார்ட் மூலமா உங்களால என்ன பிரைஸ் எப்ப இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்க யூஸ் பண்ணலாம், சிம்பிள் தாங்க. இந்த வீடியோவோட ஸ்பான்சர்ஸ் பைகெட்கேக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன் பேஜுக்கு போகும். இங்க இருந்து ஆட் டு குரோம் அப்படின்றத கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் குரோம்ல ஆட் ஆயிரும். இந்த சைட்ல இருக்க பாரை ஓபன் பண்றது மூலமா நம்ம அந்த சார்ட் டீடைல்ஸை தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். எப்ப என்ன பிரைஸ்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ்ல இருந்தது, இருக்கிறதுல கம்மி பிரைஸ் என்ன வந்திருக்கு அப்படின்ற டீடைல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது பிரைஸ் வாட்ச் லிஸ்ட். இதுல நீங்க வந்து பிரைஸ் அலர்ட் செட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எந்த விலையில வந்தா உங்க மெயில் ஐடிக்கு அலர்ட் வரணும் அப்படின்றத செட் பண்ணிக்க முடியும். எத்தனை பர்சன்டேஜ் கம்மியானா உங்களுக்கு அலர்ட் வரணும் அப்படின்றதையும் உங்களால செட் பண்ணிக்க முடியும். அடுத்து டிட்டோ. இந்த டிட்டோ ஆப்ஷனை யூஸ் பண்றது மூலமா ஒரு ப்ராடக்ட்டை ஒரு வெப்சைட்ல நீங்க பாக்குறீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டா இருக்கிற ப்ராடக்ட் அல்லது அதுக்கு தேவையான ப்ராடக்ட் வேற எந்த வெப்சைட்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அப்ளை கூப்பன். இது நான் அதிகமாக யூஸ் பண்ற ஒரு ஆப்ஷனுங்க. குறிப்பா மின்ட்ரா மாதிரி சைட்ஸ்ல நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது நிறைய கூப்பன் ஆஃபர்ஸ் இருக்கும். அது என்ன கூப்பன்னே நமக்கு தெரியாது. இந்த அப்ளை கூப்பனை சிம்பிளா கிளிக் பண்றது மூலமா அதுவே தேடி எந்த கூப்பனுக்கு இருக்கிறதுல பெஸ்டான ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்றத அப்ளை பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஸோ இதனால நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல பெஸ்ட் கூப்பன் ஆஃபரை யூஸ் பண்ணிக்க முடியும். என்கிட்ட பிசி இல்லையே, மொபைல் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு பைகெட்கே அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்ல ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி கீழே வர ஆப்ஷன்ல பைகெட்கே செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் கிராஃப் காமிச்சிடும். இதுல நீங்க பிசில பார்த்த மாதிரி ஃபுல் பிரைஸ் டீடைல்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படியே ஸ்லைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிட்டோவை பார்க்கலாம். ஸோ இதுல ரெக்கமெண்டேஷன் காமிக்கும். அது தவிர கீழே ஷேர் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்றது மூலமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் முடியும். அடுத்து இதுலயும் பிரைஸ் கம்பேரிசன் இருக்கு, மற்ற வெப்சைட்ல என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரைஸை ட்ராக் பண்ணி சரியான பிரைஸ்ல ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. அடுத்து முடிஞ்ச அளவுக்கு நைட்டு 12 மணிக்கே உள்ள வந்து பை பண்ண ஆரம்பிங்க. ஆமாங்க, நைட்டு 12 மணிக்கே எல்லா ஆஃபரும் ஸ்டார்ட் ஆயிரும். நானும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நைட்டு 12 மணிக்கே எல்லா ஆஃபரும் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்புறம் வரவே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 மணிக்கு கண்டிப்பா பெஸ்டான ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடுவில் ஒரு சில ஆஃபர்ஸ் வருங்க, அதையுமே எடுத்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு ரெகுலரா தெளிவான சூப்பரான ஆஃபர்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டெலிகிராம்ல 1,70,000 பிளஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. கிளிக் பண்ணி பாருங்க, சூப்பரான ஆஃபர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நானே தேடி ஷேர் பண்ணுவேன். ஸோ பெஸ்டான ஆஃபர்ஸாக
இருக்கும். நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை டெலகிராம்ல டாப்ல பின் பண்ணி வைக்கிறது மூலமா பெஸ்டான ஆஃபர்ஸை மிஸ் பண்ணாம அடிக்கடி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி 12 மணிக்கு வரதுனால நீங்க மற்றவங்களாம் எந்திரிச்சு பார்த்து வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க முழிச்சிருந்து பார்த்து வாங்கிடலாம். ஸோ பெஸ்டான ஆஃபர்ஸ் நிறைய மிஸ் பண்ணாம இருப்பீங்க. அடுத்து கார்டு ஆஃபர்ஸ். இப்பெல்லாம் கார்டு ஆஃபர்ஸ் தாங்க அதிகமாக வருது. இங்க மொபைலுக்கு ஆஃபர் இருக்கோ இல்லையோ கார்டுக்கு 2,000 3,000 ரூபாய் கம்மி பண்ணிடுறாங்க. சில சமயங்கள 5,000 10,000 15,000 ரூபாய் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால கார்டு ஆஃபர்ஸ் ரொம்பவே முக்கியம். கார்டு இருக்கோ இல்லையோ, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்டையாவது கார்டு கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. என்ன கார்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. HDFCயோட கிரெடிட் டெபிட் கார்டுக்கு ஆஃபர் இருக்கு. ஸோ கிரெடிட் கார்டு கிடைக்கலாம், டெபிட் கார்டு வாங்கி வச்சுக்கோங்க. Amazon என்ன கார்டு வரப்போகுதுன்னு தெரியல. அதிகபட்சமா ICICI SBI வரும், அப்படி இல்லைனா ஆக்சிஸ் வரும். ஸோ இந்த 4 கார்டு தான் எப்பவுமே ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. இந்த 4 கார்டும் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கக்கூடிய கார்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த கார்டுல ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதனால கண்டிப்பா ஆஃபரை மிஸ் பண்ணாம இருப்பீங்க. இப்பவே நீங்க கார்டை ரெடி பண்ணி வைக்கிறது மூலமா கார்டு ஆஃபர்ஸ் எதையும் மிஸ் பண்ணாம இருப்பீங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டேன். இது தவிர நிறைய ஸ்கேம் நடக்குங்க. அதை பத்தி தனி வீடியோ வேணுமா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்தெந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்க, அதுல இருந்து எப்படி தவிர்த்திருக்கிறது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ பண்ணிடும். ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. வேற ஒரு நல்ல வீடியோல வந்து பார்க்குறேன்.